ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் நியூ ப்ரமோ. பழனி அவங்களுடைய அண்ணனுங்க சொல்கிற பேச்சை கேட்குறாங்க. ஏன்னா பொண்ணுமே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரி அப்படின்னு பழனி யோசிக்கிறாங்க. பாண்டியனுமே டேய் அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ மச்சான்றாங்க. சொல்கிறேன் இல்லை கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணை தான் இருக்குது அப்படின்றாங்க. சரின்ட்டு அவங்க அண்ணனுங்க பார்த்து வச்சு அந்த பொண்ணவே பழனி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கும்போது சக்திவேலும் முத்துவேலும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொரு முறையும் சொல்ற, அதே அவனை சொந்த ஒரு பையனா பார்த்திருந்தா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப, நீ தான் அவனை சொந்த பையனா கூட பார்க்கலையேன்னு. அப்ப கோவம் வந்துடுது பழனிக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னா, எனக்கு என் மச்சான் எவ்வளவு முக்கியம் தெரியும், அது இல்லாத எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவரை பத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் என்னைக்குமே எனக்கு நல்லதுதான் நினைப்பாங்க, இப்படி எல்லாம் பேசி இந்த கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாம், டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரி உட்கார அப்படின்றாங்க. அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்றதுக்கு பழனிக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கூட தெரியல அப்படின்ற ஒரு இதில் தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அது இல்லாத பாண்டியனும் இந்த கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாண்டிய சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக சக்திவேலும் முத்துவேலும் கூட்டிட்டு வந்த அந்த பொண்ணை பழனி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமும் ஆயிடுச்சு. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் பிரச்சனைகள் நடப்போகுது, அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.